கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் உயிர்த்தெழுந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியிலே அவதரித்தார். உங்களுடைய என்னுடைய பாவத்திற்காக சிலுவையிலே தன் உயிரை பலியாக தந்து ரட்சிப்பை சம்பாதித்து உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். இது நம்மால் உண்டானதல்ல, நம்முடைய முயற்சியினால் உண்டானதல்ல. இது விசுவாசத்தினாலே தேவன் நமக்கு கொடுத்த ஈவு, வெகுமதி. இட்ஸ் a gift from God. இந்த நாளிலே அவர் சிலுவையிலே மரித்தாலும் 3வது நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். அதை உலகம் முழுவதும் இன்று கொண்டாடுகிற உயிர்த்தெழுதலின் பண்டிகை. உலகத்திலே வந்தவர்கள் மரித்தார்கள், மண்ணோடு மண்ணாக சென்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே உயிரோடு எழுந்தார். மறுபடியுமாக நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவராய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மரித்த இயேசுவை 3வது நாளிலே பார்ப்பதற்காக அவருடைய சீடர்களில் ஒரு சகோதரி மகதலேனா மரியாள் என்பவள் போகிறாள். போய் பார்க்கும் பொழுது அந்த சடலம் காணப்படவில்லை. அப்பொழுது பயந்து போகிறார். அங்கு இருந்த தோட்டக்காரரோ என்று நினைத்து பேசுகிறாள். ஐயா, அவருடைய சரீரம் எங்கே என்று கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வந்து அந்த இடத்துல அவளை பார்த்து சொல்லுகிறார், மே ஃபொபிஸ்தே, பயப்படாதிரு, பயப்படாதிரு. ஃபொபிஸ்தா என்றால் பயம், மே ஃபொபிஸ்தே என்றால் பயப்படாதிரு என்று சொல்லி, நீ பயப்படாதே, நான் உயிரோடு இருக்கிறேன், நீ போய் என்னுடைய மற்ற சீடர்களிடத்தில் சொல் என்று சொல்லி தைரியப்படுத்தி அவளை அனுப்புகிறார். தைரியமாய் போய் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அவள் எல்லோருக்கும் சொல்லுகிறார். என்று எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? தேவன் சொல்கிறார், நான் உனக்கு சொல்லவில்லையா? பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இன்றும் உயிர் உள்ளவராய் நம்மோடு கூட வருகிறவராய் இருக்கிறார். வாழ்க்கை பிரயாணத்திலே கரடு முரடான பாதைகளில் சென்றாலும் இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருந்து நம் கூட வருகிறவராய் இருக்கிறார். என்று உங்களை பார்த்தும் இதே வார்த்தையை சொல்கிறார், பயப்படாதீர்கள். ஏன் என்று சொன்னால், நான் உயிரோடு இருக்கின்றேன், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். இந்த தேவன் உயிரோடு இருக்கிறவர், வல்லமை உள்ள தேவன், சகலத்தையும் தன்னுடைய ஆளுகையில வைத்திருக்கிற உயிருள்ள தேவனாய் இருக்கிறதுனாலே நீங்கள் கலங்கவும் கவலைப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஏனென்று சொன்னால், உங்களுடைய எதிர்காலத்தை தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிற தேவன் சகலத்தையும் நன்மையாய் முடிய பண்ணுகிறவராய் இருக்கிறார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பயப்படாதிருங்கள், மே பிபஸ்தே, பயப்படாதிருங்கள். தேவன் தாமே உங்களோடு இருந்து உங்கள் பயங்களை நீக்கி தைரியத்தோடு உங்களை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.